ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து புதுசாக வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சில்வருக்குமே வந்து லோன் வந்து தருவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்குமே நீ வந்து நகைக்கடன் வந்து தருவாங்க. ஸோ கோல்டுக்கு தர மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில்வருக்குமே வந்து வந்துருச்சு. இப்போ இந்த ரூல்ஸ் வந்து எப்போலேருந்து அமுல்படுத்துவாங்க அப்படின்னா April 1, 2026. ஸோ இதிலேருந்து வந்து அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சில்வர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சில்வருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ லோன் பார்த்தீங்க அப்படின்னா காயினு ஜுவல்ஸு, சில்வர் காயினாக வந்து சேவ் பண்ணுங்கள். சில்வர் ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்களா, ஸோ இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து தருவாங்க. ஜுவல்ஸுன்ற போது கொலுசு, வளையல், சோயல், தோடு இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து லோன் வந்து தருவோம். எதுக்கு லோன் வந்து தரமாட்டோம் அப்படின்னா வெள்ளி கட்டிகள் ETF வந்து நம்ம போட்டிருக்கோம், முதலீடு செஞ்சுருக்கோம், ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நகைக்கடன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கோல்டில் வந்து நீங்கள் நகைக்கடன் வாங்கணும் அப்படின்னா 10 கிராம் வரைக்கும் சில்வர் வந்து ஜுவல்ஸாக வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிராம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து தருவாங்க. 10 கிராம்லேருந்து லோன் வந்து தருவாங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து தருவாங்க. இதே கோல்டில் பார்க்கும்போது 1 கிலோ வரைக்கும் உங்களுக்கு கோல்டு லோன் வந்து தருவாங்க. இதே சில்வர் காயினாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 கிராம் வரைக்கும் வெள்ளி நாணயங்களுக்கு வந்து லோன் வந்து தருவாங்க. இதே வந்து கோல்டு காயினாக வந்து வச்சுருக்கீங்க, தங்க நாணயங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 50 கிராம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து தருவாங்க. இதே வந்து எப்படி வந்து நமக்கு லோன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் 2.5 லட்சம் வந்து வாங்க போகிறீங்க, லோன் வச்சு ஒரு நகையை வச்சு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து 85% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து தருவாங்க அந்த நகையோட மதிப்புலேருந்து. இதே 2.5 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு 80% வந்து லோன் வந்து தருவாங்க. இதே 5 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா 75% வந்து உங்களுக்கு லோன் வந்து தருவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 20% வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது சொல்லுவேன். இனி வர காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 50-50. ஸோ கோல்டில் வந்து 50% இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சில்வரில் வந்து 50% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து இப்போ வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்குமே வந்து லோன் கொடுக்காங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து சில்வருக்குமே வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி வந்து சில்வர் ரேட்டுமே வந்து ஸ்பீக்கரில் வந்து போய்கிட்டு இருக்கு. தங்கத்துக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா சில்வருமே வந்து ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் 1 கிராமு. அப்படி இருக்கும்போது இது வெள்ளிக்குமே வந்து இனி வந்து லோன் வந்து தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா காயினாக வந்து சேவ் பண்ணுங்கள், இல்லைனா ஜுவல்ஸாக வந்து வச்சுருக்கீங்கன்னா கூட சேவ் பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி வந்து சில்வராக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க.